அன்பான மக்களே, நம்மளோட அய்யனார் துணை இன்னைக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக வந்து பயங்கரமாக வந்து தேடி காலேஜெலாம் தேடி அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் தேடி அப்போ நிலா வந்து தான் வந்து சொல்லுவாங்க, பல்லவன் வந்து என்கிட்ட ஒரு இடத்த பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கான், அங்கே தான் போயிருப்பான், அங்கே போய் தேடுங்களேன் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. எந்த இடங்க, சென்னையில் நிறைய பீச் இருக்குது, எந்த இடம் நான் போய் தேடுறது அப்படின்னு சோழன் வந்து சொல்லுவார். எனக்கு தெரியலங்க, ப்ளீஸ் எனக்காக போய் தேடுங்களேன் அப்படின்னு சொல்லவுமே சரின்னு சொல்லிட்டு சோழனும் சேரனும் போவாங்க. அங்கே போய் பார்த்தா பாண்டியன் உட்காந்துருந்தோடனே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு சேரன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப தூரத்துலேயே வந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பார் அவர் பார்த்த உடனே. ஆனால் சோழன் சூப்பருங்க, வந்து கரெக்டாக வந்து பேசுகிறதெல்லாம் தேவையானதெல்லாம் பேசிவிட்டு, நீ ஏன்டா இப்படி பண்ணுற நாங்களாம் உனக்கு இல்லையா, எங்களை இப்போ நீ வேணான்னு நினச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நல்லா சூப்பராக பேசினாருங்க. எனக்கு சோழன் பேசினது இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்றுக்கு எபிசோட்லேயுமே வந்து நிலாட்டை வந்து சோழன் வந்து எமோஷ்னலாக வந்து சொல்லிகிட்டு இருப்பார் இல்லையா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பேசினது இன்றைக்கி பல்லவன்கிட்ட வந்து பேசினது அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இன்றைக்கி வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். அழகாக வந்து சோழன் வந்து பொறுப்பாக இருக்கார், ஆனால் பொறுப்பு இல்லாத மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது தான். ஆனால் அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கி வந்து கொண்டு போயிருந்தாருங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ஒரு வழியாக வந்து நம்மளோட பல்லவனாக கண்டுபிடிச்சாச்சு. ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ணன் உனக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, உன்னை பார்க்காம நீ இல்லைன்னு சொன்னோன்னே அண்ணன் பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லவுமே என்னென்னா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சேரனை கட்டுப்பிடிச்சி பயங்கரமாக அழுகிற சீன் அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும், நீங்கள் சொன்ன இது சோழன் சொன்ன மாதிரி சேரன் வந்து பல்லவனை தன்னோட குழந்தையாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. அண்ணன் உன்னை புள்ளமாக தாண்டா பார்த்துச்சு அப்படின்னு சொல்லும்போதுலாம் செம்மையாக இருந்துச்சு. கரெக்டு தான் சோழன் சொன்னது. அது வந்து பயங்கரமாக வந்து எமோஷ்னலாக ஆகிடுச்சு அந்த இடத்துல. கரெக்டு தான் அப்படின்ற ஓடி போய் கட்டி பிடிச்சி ஏண்டா நீ போன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்போ பயங்கரமாக அது ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நிலா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா நிலாவுக்குமே வந்து தன்னோட குழந்தை மாதிரியாக தம்பி மாதிரி தான். அந்தளவுக்கு டீப்பாக வந்து பல்லவனும் நிலாவும் வந்து ஒட்டிக்கிட்டாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அது சேரனும் பல்லவனும் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. 3 பேருக்குள்ளுமே நல்ல பாண்டிங் இருக்குது. பல்லவனும் சரி, பாண்டியனும், நம்மளோட சோழனும் சரி, எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம பல்லவனை வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால் வந்து பயங்கரமாக அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணாங்க. நிலாவும் சரி, இந்த இடத்துல போய் தேடுங்க, அந்த இடத்துல போய் தேடுங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா வரப்போ வந்து ஒன்று பேசுவாங்க பாருங்கள், அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பிங்க வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு வந்து தோணுச்சுங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ இப்போல்லாம் நம்ம நிலாவை வச்சு எடுத்துக்கிட்டோன்னா, நிலாவே இந்த வீட்டில் ஒருத்தியாக வந்து மாறிட்டாங்க. சோழன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலுமே நம்ம, அதாவது எப்படி சொல்கிறது, எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு யோசித்தாலுமே நம்ம வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு யோசித்தாலுமே இவங்க ஒன்றா இருக்கிற பாண்டிங்கை பார்த்து அவங்க வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா அவங்களுக்கு. அவ்வளோ அழகாக வந்து இன்னும் போக போக அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம போக தான் ஆனால் இவங்க இந்த இதில் வந்துட்டு கல்யாணம் ஆனாலும் சரி, 4 பேருக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு நம்மளோட அய்யனார் துணை வந்து அசத்தி விட்டாங்க. அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்கமிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறது நிறைய. எனக்கு தெரிஞ்சு பல்லவன் வந்து இவங்களோட தம்பி அப்படின்னா அப்பா வந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார் இல்லையா, அதுவுமே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
பார்ப்போம் சரிங்களா. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம், அதை அப்பப்போ நம்ம அப்கமிங்கில் பேசிக்கலாம். இன்றைக்கி எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்மளோட அய்யனார் துணை இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறத எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஒரு தம்பி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான். அவ்வளோ பாசக்கார தம்பி, பாசக்கார அண்ணன்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு. ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அய்யனார் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீரியல் செம்மையாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன மக்களே சொல்கிறீங்க, எமோஷ்னலாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பிங்க, இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து அதாவது யதார்த்தமாக வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அதுதான் சூப்பர், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்கமிங்கில் பயங்கரமாக இருக்கும்.